வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். இப்போலாம் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் தங்களோட பிஸ்னஸை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்பயுமே ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதே சமயம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஆனுவல் கம்ப்ளைன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இந்த ஆனுவல் கம்ப்ளைன்ஸை நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெனால்ட்டி வரும், ஃபைன் வரும். சில சமயங்களில் கம்பெனியை ஸ்ட்ரைக் ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத பார்த்துடலாமா? முதல் விஷயம் பெனால்ட்டி வருங்க. பெனால்ட்டி அப்படின்றது ஒரு சில ஃபார்ம்ஸ்க்கு ஒரு நாள் விட்டாலே பெனால்ட்டி வரும். ஒரு சில ஃபார்ம்ஸ்க்கு அதிகமான பெனால்ட்டியும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதம் 2 மாதம் விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம 10,000 20,000 ரூபா பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கோங்க. வருஷ கணக்கில் விட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக பெனால்ட்டி வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா ஆன் டைமில் இந்த ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணுறேங்க. ஸோ முதல் கான்சிக்வன்ஸ் பெனால்ட்டி. ரெண்டாவது கான்சிக்வன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் நீங்கள் ஏதாவது பேங்க் லோன் வாங்க போகிறீங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா பேங்க்கரோ இல்லை இன்வெஸ்டாரோ உங்களுடைய ஆர்ஓசியில் நீங்கள் ப்ராப்பராக ஆனுவல் கம்ப்ளைன்ஸை சப்மிட் பண்ணியிருக்கீங்களா, ஒவ்வொரு ஃபார்ம்ஸும் ஆன் டைமில் சப்மிட் ஆகிருக்கான்றதை பார்ப்பாங்க. இஃப் சப்போஸ் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் சப்மிட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்காம போகும். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும். ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய கான்சிக்வன்ஸ். அடுத்து மூணாவது கான்சிக்வன்ஸ் அப்படின்றது ஸ்ட்ரைக் ஆஃப். நம்ம கண்டினியூஸாக இந்த கம்ப்ளைன்ஸஸ் எல்லாம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கம்பெனியை ஆர்ஓசி, அதாவது ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸே வாலண்டரியாக வந்து நம்மளோட கம்பெனியை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.